அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. புத்தி கூர்மையும் நேர்மையும் நிறைந்த ஒரு மனிதனை எதிரிகள் அப்போதைக்கு வீழ்த்தலாமே தவிர காலம் முழுவதுக்கும் முடியாது. அப்படிப்பட்ட அவர்கள் இறுதியில் வெற்றி கனியை அடைவது சாத்தியமே அப்படிங்கிறத உணர்த்தும் ஒரு சுவாரஸ்யமான தந்திர புதிர் கதையைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். திரிசூலபுர நாட்டின் அரசன் வீரசேகர பாண்டியனுக்கு ஒரு வழக்கம் இருக்கு. திடீர்னு ஏதாவது போட்டி அப்படின்னு அறிவிப்பு கொடுப்பாரு. அந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு சில பரிசுகளையும் கொடுத்துருவாரு. அதனால் அந்த நாட்டு மக்கள் எப்போதும் இந்த போட்டிக்காக ஆர்வத்துடன் காத்திருக்க தொடங்கினாங்கன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அன்னைக்கும் அரசர் திடீர்னு ஒரு போட்டியை அறிவிப்பு பண்ணிட்டாரு. மக்கள் எல்லாம் பரபரப்பாக அங்கே கூட தொடங்கிட்டாங்க. ஒரே கூட்டம், நெரிசல். அந்த கூட்டத்துக்குள்ளே போட்டியில் பங்கெடுக்கிறதுக்காக சில வாலிபர்கள், சில பெண்கள் அப்படின்னு கூட தொடங்கிட்டாங்க. அந்த போட்டி என்னன்னு யாருக்குமே தெரியாது. அவர் அந்த சமயத்தில் மட்டும்தான் அந்த போட்டி என்னன்னே சொல்லுவார். அப்படி இருக்கிற நேரத்தில் தான் அங்கே வீரசேகர பாண்டியன் கூடவே அவருடைய மகளான ரூபசேனையும் உட்கார்ந்துருந்தாங்க. போட்டியின் ஆதாரமே ரூபசேனை தான் வச்சுக்கலாம். ஏன்னா ரூபசேனை மிகப்பெரிய ஓவிய கலைஞர். அவங்க வரைஞ்ச ஓவியம்தான் அங்கே காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருந்துச்சு. அதை வைத்து தான் போட்டியே அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அதனால் அங்கே மக்கள் கூட்டம் திரளாக ரூபசேனையையும் அவங்க கையில் மறைச்சி வச்சிட்ருக்கிற அந்த ஓவியத்திலுமே கண்ணாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த ஓவியம் எல்லோருக்கும் காட்சிப்படுத்தப்படுது. அது என்ன ஓவியம்னா, ஒரு மனிதனுடைய கண், ஒரே ஒரு கண் மட்டும்தான் அதில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சு. அந்த கண்ணை பார்த்து அவங்க அந்த கண்ணோட உணர்வுகளையும் அந்த கண் யாருடையதாக இருக்கும் அப்படின்னும் கண்டுபிடிக்கணும். இதுதான் இன்னைக்கு போட்டி. இந்த கண் ஓவியத்தை வரைந்தது ரூபசேனை தான். ரூபசேனையின் கையில் தான் அந்த ஓவியமும் இருந்துச்சு. மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்தாங்க. சில வாலிபர்கள் அதை உற்று கவனித்து பார்க்கும்போது அந்த கண் நல்லா சிவந்து போய் இருக்கிறது தெரிஞ்சிச்சு. கண் சிவப்பாக இருக்குது அப்படின்னா ஒருவேளை கோபத்தில் இருக்கலாம். ஒரு படை வீரனுடைய கண்ணாக தான் இருக்கணும். ஏன்னா ரூபசேனை படை தலைவியாகவும் இருந்தா. அவள் அரச குடும்பத்தில் பிறந்து எல்லா கலைகளையும் கற்று வச்சிருந்தனால படைத்தலைவி, ஓவிய கலைஞர் அப்படின்னு பல பரிமாணங்களில் ஜொலிச்சிட்டு இருந்தா. அதனால் நிச்சயமாக அது படை வீரனுடைய கண்ணாகத்தான் இருக்கணும். அவன் போர்க்களத்தில் கோபத்தோடு இருக்கும்போது தான் அந்த கண் அவ்வளவு சிவப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு வாலிபன் சொல்லிட்டு போனான். அடுத்தது இன்னொருத்தவன் தான். அவன் அந்த கண்ணை கூர்ந்து கவனித்து பார்த்தான். அந்த கண் கலங்கி இருக்கிற மாதிரி இருக்கே, அந்த கண் கோபத்தில் இல்லை, துக்கத்தில் அழுது சிவந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனான். இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களோட கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஆனால் அவங்க சொன்ன எதுவுமே சரியான பதில் இல்லை அப்படின்னு ரூபசேனை சொல்லிட்டு இருந்தா. ஏன்னா வரைந்த அவளுக்கு தெரியும் இல்லையா அது யாருடைய கண்ணுன்னு. அதனால் அங்கே போட்டி ரொம்ப சுறுசுறுப்பாக சூடு பிடிக்க தொடங்குச்சு. அந்த நேரத்தில் யாராலையுமே பதில் சொல்ல முடியாத கட்டமும் வந்துச்சு. அரசர், என்னது இது யாருக்குமே பதில் தெரியலையா? நீங்கள் மட்டும் இந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா நான் வச்சிட்ருக்கிற 3 கதவுகளில் முதல் கதவு திறந்துடும். 3வது கதவை திறந்ததுக்கப்புறமா யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய பரிசும் காத்திருக்கு. இது முதல் போட்டி, முதல் கதவு திறப்பதற்கான போட்டி. அதனால் தயவு செஞ்சு யாராவது கண்டுபிடிங்களேன் அப்படின்னு அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டிக்கிட்டு இருந்தார் அரசர். ஆனால் யாராலையுமே அதற்கு பதில் சொல்ல முடியல. அப்போ தான் கூட்டத்திலிருந்து ஒரு மனிதன் வெளியில் வந்தான். ரொம்ப அடிபட்டிருந்துச்சு. நெற்றியில் பெரிய கட்டு போட்டிருந்தான். உடம்பெல்லாம் புண்ணாக இருந்துச்சு. உடல் மட்டும் இல்லை, ஆடைகள் கூட கிழிஞ்சு தொங்கிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒருத்தன் நான் கண்டுபிடிக்கிறேன்ட்டு வந்தான். அவனோட கோலத்தை முதல்ல எல்லோரும் முகசுளி போட்டு பார்த்தாலும் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்குற ஆர்வம் எல்லோர்கிட்டையுமே இருந்துச்சு. அப்போ அவன் வேகமாக வந்தான். அந்த கண்ணை கூர்ந்து கவனித்தான். அந்த கண்ணை பற்றி எல்லோர்கிட்டையும் விளக்கமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இந்த கண் நிச்சயமாக படை வீரனதும் கிடையாது, துக்கத்தில் அலறவங்களதும் கிடையாது. இது ஒரு வேலை பார்ப்பவனுடைய கண். கூர்மையாக கவனத்துடன் வேலை பார்க்கிறவனுடைய கண். நிச்சயமாக இது ஒரு மீனவனுடைய கண் தான் அப்படின்னு சொல்கிறான். எல்லோருமே ஆச்சரியப்படுறாங்க. மீனவனுடைய கண்ணா, அது எதுக்கு இவ்வளவு சிவப்பாக இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லோர் மனசிலும் இருந்துச்சு. அதுக்கான விளக்கத்தை அவன் கொடுக்க தொடங்கினான். ஒருவேளை கோபத்தில் இருக்கிற கண்ணா இருந்திருந்தா புருவம் சுழிஞ்சிருக்கணும். ஆனால் புருவம் அங்கே கொஞ்சம் கூட சுளிக்கப்படலை. அது மட்டும் இல்லாமல்
துக்கத்தில் அலறவங்களோட கண்ணாக இருந்திருந்தா கண்களில் கண்ணீர் துளி தேங்கி இருக்கணும். ஆனால் அங்கே கண்ணீர் துளியும் இல்லை. அந்த புருவமும் அந்த கண்ணும் கூர்ந்து எதையோ கவனிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்குது. அப்போது ஒரு மீனவன் கடலில் வலை வீசி காற்றிலும் புயலிலும் மீனை பிடிக்கும்போது தான் வேலையில் இருக்கிற கவனத்துடன் இருப்பான். அந்த சமயத்தில் புயல் காற்றாலும் உப்பு காற்றாலும் அவனோட கண் சிவந்து போயிருக்கும். அதனால தான் அது ஒரு மீனவனுடைய கண்ணாகத்தான் இருக்கணும், வேலையின் கூர்மை தான் அந்த கண்ணில் தெரியுது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு அங்கே விளக்க ரூபசேனைக்கு ஆச்சரியமே தாங்க முடியல. அவளோட தந்தையை பார்த்து அவர் சொல்கிறது மிக சரியான ஒன்று, நான் வரைந்தது ஒரு மீனவனுடைய கண் தான் அப்படின்னு சொல்கிறார். அரசர் மட்டும் இல்லை, அங்கே சுற்றி இருந்த அத்தனை பேரும் அவனை வினோதமாக பார்த்துட்டு இருந்த பார்வை மாறி ஆச்சரியத்துடன் பார்க்க தொடங்கினாங்க. இவனுக்குள்ள இப்படி ஒரு திறமையா? இவன் யாரா இருக்கும்? பார்க்க பிச்சைக்காரனை போலவா இருக்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அரசர் அவன்கிட்ட கேட்டே விட்டார். நீ யாரு, எங்கிருந்து வர அப்படின்னு கேட்க, அப்போ அவன் தன்னோட பேரை சொல்கிறான். என்னோட பேரு மாயன், அவ்வளவுதான் இப்போதைக்கு சொல்ல முடியும், மற்ற கதையெல்லாம் பிறகு ஒரு நாள் நிச்சயமாக விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அரசர் முதல் கதவை திறந்து வைக்கிறாரு. நீ முதல் கதவுக்கான போட்டியை வென்று முதல் கதவுக்குள்ளே நுழையிற, அடுத்த கதவுல இன்னொரு போட்டி காத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. மக்களும் ஆர்வத்தோடு அவங்க பின்னாடியே போகிறாங்க. இப்போ இந்த போட்டியில் வெற்றி பெற்றது மாயன் மட்டும்தான். அவனுக்கு அடுத்த போட்டி காத்திருக்கு, அந்த போட்டியில் எப்படி இவன் வெற்றி பெறுகிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த போட்டி களத்துக்கு போகிறாங்க. இரண்டாவது கதவுக்கான போட்டியும் அங்கே வரையப்பட்டிருந்துச்சு. அதுவும் ரூபசேனை வரைந்த ஒரு ஓவியம்தான். அந்த ஓவியம் 5 பேர் கொண்ட ஓவியமாக இருந்துச்சு. 5 பேர் கொண்ட அந்த ஓவியத்தில் 4 பேருக்கு நிழல் இருந்துச்சு, ஒருவருக்கு மட்டும் நிழல் இல்லை. இப்போது இந்த ஓவிய போட்டியில் மற்றவர்களும் பங்கெடுத்துக்கலாம் அப்படின்னு அரசர் சொன்னார். ஒருவேளை மாயனுக்கு பதில் தெரியல அப்படின்னா மற்றவர்களும் முயற்சி பண்ணலாமே அப்படின்னு சொல்லதான். அங்கே மாயன் அந்த ஓவியத்தை கூர்ந்து கவனிச்சிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் மக்கள் மனசில் ஒன்று தோணுது, 4 பேருக்கு நிழல் இருக்குது, ஒருவனுக்கு மட்டும் நிழல் இல்லை. இப்போது இந்த படத்தை வைத்து என்ன கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தபோது அரசர் சொல்கிறாரு, இந்த படத்தை வைத்து அரசர் கேட்ட கேள்வி இதுதான், இதில் யார் உண்மையான மனிதன், யார் வரையப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு. இப்போது மாயனுக்கு தெளிவாக எல்லாமே புரிய தொடங்கும் போது மக்கள் மனசில் என்ன தோணுச்சுன்னா, அந்த 4 பேருக்கு தான் நிழல் இருக்குது, ஒருவனுக்கு நிழல் இல்லை, அதனால் அந்த 4 பேர் தான் உண்மையான மனிதர்கள், அந்த ஒருவன் உண்மையான மனிதன் இல்லை, வெறும் ஓவியம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் மாயனுடைய பதில் அதற்கு எதிர்மாறாக இருந்துச்சு. அப்போது அவன் சொல்கிறான், அந்த நிழல் இல்லாத ஒரு மனிதன் மட்டும்தான் உண்மையான மனிதன் அப்படிங்கிறான். எல்லோருமே அவ்வளவுதான், இவன் இதோட திரும்பி வந்துடுவான், 2வது கதவை திறக்க முடியாது அப்படின்னு மக்கள் பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ரூபசேனையை அரசர் பார்க்குறாரு. ரூபசேனை அவர் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிறா. இதற்கான விளக்கத்தை அவன்கிட்டயே கேட்குறாரு அரசர். அப்போ அவன் சொல்கிறான், ஒரு விளக்கின் வெளிச்சம் ஒரு மனிதனை நோக்கி இருக்கும்போது அவனுக்கு நிழல் விழவே விழாது, அவனுக்கு பின்னாடி தான் அந்த நிழல் இருக்கும். அந்த மனிதனுடைய நிழலை படத்தில் வரைய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அந்த மீதம் இருக்கும் அந்த 4 பேர்த்தோட நிழல் ஒரே பக்கத்தில் இல்லை, பலவேறு திசைகளில் இருந்துச்சு. ஓவியமாக இருந்தால் மட்டும்தான் கட்டுப்பாடு இல்லாமல் நிழல்களை எங்கே வேணும்னா வரையலாம். அதனால் நிச்சயமாக அந்த 4 மனிதர்களும் ஓவியங்கள் தான், அந்த ஒரு மனிதன் மட்டும்தான் உண்மையான மனிதன், அவரை அப்படியே நேரடியாக வரைஞ்சிருக்காங்க, மற்ற 4ம் கற்பனை ஓவியங்கள் அப்படின்னு அவன் விளக்கம் தர 2வது கதவும் திறக்கப்படுது. எல்லா மக்களும் தங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, இந்த மாயன் யாராக இருக்கும், இப்படி அடிபட்டு போய் வந்திருக்கான், எல்லா அறிவுத்திறனும் அவனுக்குள்ளே இருக்குது, இவ்வளவு எளிதாக எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கிறானேன்னு அவங்களுக்குள்ள கசமுசான்னு பேசிக்கிட்டே இருக்க அடுத்த கதவுக்குள்ளே நுழையிறான் மாயன். ஆனால் அந்த கதவுக்கான போட்டி இன்று இல்லை அப்படிங்கிறாரு அரசர். மாயன் சில காலம் அரண்மனையிலேயே தங்கியிருக்கலாம், அதற்கான நேரம் வரும்போது 3வது கதவுக்கான போட்டி அங்கே வைக்கப்படும் அப்படிங்கிறாரு. அந்த நேரத்தில் அரசரின் வலது கையான காளிமுத்து அங்கே வரான். அவனை பார்த்த உடனே மாயனின் முகத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி. அதுக்கப்புறம் அமைதி அடைகிறான். அவனை கூட்டி கொண்டு போய் அரண்மனையில் ஒரு அறையில் தங்க வைக்கிறாங்க. அவன் அங்கேயே சில காலம் தங்கியிருக்கான். இப்போது இந்த மாயனை பற்றிய பின்புற கதை ஒரு புதிராகவே இருந்துச்சு அரசருக்கும் ரூபசேனைக்கும். அவங்க 2 பேரும் மாயனை பற்றி வெகு நேரம் விவாதிச்சாங்க.
அவன் இவ்வளவு அறிவு கூர்மையோடு இருக்கிறான், ஆனால் அவனை பற்றிய விவரங்கள் தெரியலையே, ஆட்களை விட்டு விசாரிப்போமா அப்படின்னு கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் 3வது கதவு திறப்பதற்கான ஒரு நாளும் வந்துச்சு. அன்று ஒரு பெரிய பிரச்சனை. மிகப்பெரிய செல்வந்தர் அந்த நாட்டில் இருந்தார். அந்த செல்வந்தர் மூலமாக அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய பயன், வாணிபம் மிக பெருசாக நடக்கிறதுக்கு அந்த செல்வந்தர் ஒரு காரணம். அதனால் அவருக்கு அரசர் எப்போதுமே முக்கியத்துவம் கொடுப்பார். அவர் வீட்டில் மிகப்பெரிய பொக்கிஷம் ஒன்று காணாமல் போயிருச்சு. அதை பற்றிய விசாரணை அரசவைக்கு வந்துச்சு. அரசர் இதையவே சோதனையாக வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மாயனை கூப்பிடுறாரு. அவர் வீட்டில் பெரிய பொக்கிஷம் திருடு போயிருக்கு. அந்த பொக்கிஷத்தை யார் திருடுனாங்கன்னு நீ எளிதாக கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா 3வது கதவு திறக்கும் அப்படிங்கிறாரு. அதுபடியே அந்த திருட்டு நடந்த வீட்டுக்கு போகிறான். அவங்க வீட்டை அங்குலம் அங்குலமாக சோதனை பண்ணுறான். சில விஷயங்களை கவனிக்கிறான். அதுக்கப்புறம் அரசவைக்கு வரான். மக்களை எல்லோருமே அங்கே கூட வைக்கிறான். அந்த இடத்துல 3 பொருட்களை அவன் கொண்டு வரான். ஒன்று ஒரு கல், இன்னொன்று ஒரு கண்ணாடி, இன்னொன்று 1 முழம் கயிறு. இந்த கயிற்றை கொண்டு வந்து நடுவில் சுற்றி வட்டமாக வைக்கிறான். அந்த கயிற்றுக்கு நடுவில் ஒரு கல்லை வைக்கிறான். அந்த கல்லுக்கு பக்கத்துலேயே கண்ணாடியை திருப்பி வைக்கிறான். இந்த மாதிரி நேரத்தில் இந்த வட்டத்துக்குள்ளே யார் வரலையோ அவங்க தான் குற்றவாளின்னு சொல்கிறான். அதனால் மக்கள் எல்லாம் பயந்துக்கிட்டு ஒவ்வொருத்தராக அந்த வட்டத்துக்குள்ளே வந்துட்டு போகிறாங்க. அந்த மாதிரி வந்துட்டுருக்கும்போது கடைசியாக அந்த காளிமுத்து, அதாவது அரசரின் வலது கை, அவன் வர மறுக்கிறான். நான் எதுக்கு இதற்குள்ளெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்ல, அப்போது நீங்கள் தான் குற்றவாளியா அப்படின்னு மாயன் கேட்குறான். அவன் கோபத்தோட அந்த வட்டத்துக்குள்ளே அவன் காலை எடுத்து வைக்கும்போது கண்ணாடியில் அவன் காலை கவனிக்கிறான் மாயன். அவன் முகத்தில் ஒரு புன்முறுவல். அதற்கப்புறமா சரி நான் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அரசர்கிட்ட சொல்கிறான். அரசர் யார் குற்றவாளி, எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறாரு. காளிமுத்துவை கை காட்டி இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்ல காளிமுத்துக்கு பயங்கர கோபம் வருது. அரசே, இவனை நம்பாதீங்க, இவன் ஊர் பேர் தெரியாதவன், இவன் பேச்செல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்ல அங்கே மாயன் காளிமுத்துவை கூர்ந்து கவனிச்சான். நான் ஆதாரம் இல்லாமல் எதையுமே சொல்ல மாட்டேன். நான் களவு போன இடத்துல நல்லா சோதனை பண்ணினேன். அங்கே சில கண்ணாடி சில்லுகள் உடஞ்சிருந்துச்சு. அதில் இரத்த துளிகள் இருந்துச்சு. திருட வந்தவன் அந்த கண்ணாடி சில்லில் காலை வைத்து காலை புண்ணாக்கி இருக்கணும். அதனால தான் கண்ணாடியை திருப்பி வச்சுருந்தேன். இந்த வட்டத்துக்குள்ளே யார் யார் காலை எடுத்து வைக்கிறாங்களோ, யார் காலில் அந்த கண்ணாடி சில்லினால் குத்தப்பட்ட காயம் இருக்குதுன்னு கவனித்தேன். அந்த காயம் காளிமுத்துவின் காலில் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால தான் அவனை திருடன் அப்படிங்கிறேன் அப்படின்னு சொல்ல அரசர் அசந்து போயிட்டார். அப்போது வீரர்களை விட்டு ஏற்கனவே அவர் அங்கே விசாரணையையும் தொடங்கியிருந்தார். வீரர்களும் காளிமுத்து அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதற்கான ஆதாரத்தை கொண்டு வந்து தந்தாங்க. கடைசியாக காளிமுத்து பிடிபட்டான். சிறைச்சாலையிலையும் அடைக்கப்பட்டான். இப்போ அரசர் 3வது கதவை திறந்தார். அவனுக்கான பரிசை கொடுக்கறதுக்கு முன்னாடி மக்களும் அரசரும் அவனை பற்றிய விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. உன்னை பற்றிய விவரங்களை நீ எடுத்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பரிசை வாங்கிக்கோ. உன்னை பற்றிய சில விசாரணைகளை பண்ணியிருக்கேன், இருந்தாலும் நீ உன்னை பற்றி மக்களுக்கு சொல்கிறது தான் நல்லது அப்படின்னு அரசர் சொல்ல அவனை பற்றிய விவரங்களை சொல்கிறான். நான் சிறு வயசில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னோட தந்தை இருந்ததுக்கப்புறமா எனக்கு மிகப்பெரிய துணைன்னு பார்த்தா இதோ பிடிபட்டானே காளிமுத்து, இவன் தான். இவன் என்னுடைய பால்ய சிநேகிதன். இவனை நண்பன்னு நினச்சி தான் நான் பழகிட்டு இருந்தேன். ஆனால் இவன் என்னை காரியத்துக்காக மட்டுமே பயன்படுத்திகிட்டு இருக்கான்னு பின்னால் தான் தெரிஞ்சிச்சு. அவன் ஒரு நாள் இரவு என்னை ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான். அங்கே அவன் காத்திருக்க சொன்னான். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்தபோது என்னன்னு நான் கேட்டேன். அவனோ பயங்கரமாக சத்தம் போட்டான். இதோ இவன் திருடன், இவனை பிடிச்சிக்க அப்படின்னு சத்தம் போட்டுட்டு அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சிட்டான். அந்த நேரத்தில் அங்கே மக்கள் எல்லாம் கூடுனாங்க. என்னை திருடன்னு பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ தான் தெரிஞ்சிச்சு அந்த வீட்டில் செல்வத்தை கொள்ளையடிச்சிட்டு என்னை மாட்டி விட்டுட்டு ஊரை விட்டே ஓடிட்டான் அவன் அப்படின்னு. ஆனால் அங்கே இருந்தவர்கள் எல்லாம் என்னை திருடன்னு சொல்லி அடித்து அந்த ஊரை விட்டே வெளியில் துரத்துனாங்க. பாவம், இதை கேட்ட என்னுடைய தாய் கொஞ்ச நாட்கள்லேயே உடல்நிலை சரியில்லாமல் அவங்களும் இறந்து போயிட்டாங்க. வேலை தேடி அங்கங்கே அலைஞ்சிட்டு இருந்தேன். அப்போ தான் இங்கே ஒரு கட்டிட கலைஞர்கிட்ட நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் என்னை இங்கே காளிமுத்து பார்த்துட்டான். இதுக்கப்புறம் இவனை இங்கே வச்சிருக்கக்கூடாது, நம்ம மாட்டிக்குவோன்னு நினச்சானோ என்னவோ, அந்த கட்டிட கலைஞர்கிட்ட என்னை பற்றி அவதூறாக பேசி அங்கிருந்தும் என்னை அடித்து துரத்த வச்சான். அந்த காயங்களோடு தான் அன்னைக்கு கூட்டத்தில் நான் வந்தேன்.
அப்படி என்னை எல்லோரும் அடித்து துரத்த வாழ தகுதியற்றவனா வந்த என்ன இப்போ இந்த போட்டிகள் இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அப்படின்னு மாயன் தன்னுடைய மொத்த கதையையும் சொன்னான். அவனோட கதையை கேட்ட எல்லோருக்குமே மனம் வருத்தம் தான். சிறு வயசுலேருந்து அவன் நடந்ததை ஒரு வரியில் சொல்லியிருக்கலாம், ஆனால் அவன் பட்ட வேதனைகள் பல. ஆனால் இன்னைக்கு அவனுக்கான பதவி அங்கே காத்துக்கிட்டு இருந்துச்சு. அரசர் 3வது கதவு திறந்ததுக்கு அப்புறமா மக்கள் எல்லோரும் அவனுக்கு என்ன பரிசுன்னு ஆவலாக கவனிச்சாங்க. ஆமாம், அவனுக்கு மிகப்பெரிய பதவியை கொடுத்துட்டாரு அரசர். அரசருடைய அந்தரங்க ஆலோசகர். எப்போதுமே அரசர் கூடவே இருக்கணும். அரசர் எந்த ஒரு முடிவையை எடுக்கிறதா இருந்தாலும் அவன்கிட்ட கேட்டுதான் எடுக்கணும். அப்பேற்பட்ட பதவி. அவனுக்கு துரோகம் செய்த காளிமுத்து சிறையில் அடைக்கப்பட்டுட்டான். இவனுக்கு அந்தரங்க ஆலோசகர் பதவி கொடுக்கப்பட்டுச்சு. மனமகிழ்ச்சியோடு மாயன் அன்றிலிருந்து அந்தரங்க ஆலோசகர் பணியை மிக சிறப்பாக செய்ய ஆரம்பித்தான். இப்படி மாயனின் பயணம் அரசவையில் ஆரம்பிக்க இந்த மாதிரி போட்டிகள் தான் காரணம். இப்படி அவனுடைய பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கும்போது அங்கே பல பிரச்சனைகள், அரசியல் கலவரங்கள், எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்துச்சு. அதை எல்லாமே அவன் சந்திக்கவும் தயாராக இருந்தான். ஒரு பக்கம் விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க. அரசர் வரி கட்ட சொல்கிறாரு, ஆனால் எங்களால் விவசாயமே பண்ண முடியல அப்படின்னாங்க. உடனே இவன் அரசருக்கு கூட சொல்லாமல் அதிரடியாக ஒரு நடவடிக்கையை எடுத்தான். அது விவசாயிகள்கிட்ட அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசினான். கடைசியாக இன்று உங்கள் கூட சேர்ந்து அரசரும் வேலை பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டான். அரசருக்கும் பயங்கர கோபம். நான் எப்படி வந்து வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் 1 மணி நேரம் மட்டும் இந்த மண்ணை கையில் தொடுங்க, அதுக்கப்புறம் அவங்களோட நடவடிக்கையே மாறிடும் அப்படின்னு சொல்ல, அவன் சொன்னது போலவே நிலத்தில் இறங்கி வேலை பார்ப்பது போல அந்த மண்ணை கிளறாரு. 1 மணி நேரம் அரசர் வேலை பார்க்கறத பார்த்த மக்களுக்கு பூரிப்பு. அரசரே இறங்கி வேலை பார்க்குறாரு அப்படின்னா நிச்சயம் நமக்கு நல்லது தான் செய்வார் அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால் நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம், ஆனால் முடிந்த அளவு தான் வரி கட்ட முடியும் அப்படின்னு அரசர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. பேச்சுவார்த்தையும் சுமூகமாக முடியுது. அரசருக்கும் மக்களுக்கும் இடையே உள்ள இணக்கம் அதிகமாகுது. இப்படி பிரச்சனைகளை நேரடியாக அந்த இடத்துக்கே போய் தீர்த்து வச்சுக்கிட்டு இருந்தான் மாயன். அதுபோலவே பக்கத்து நாட்டு அரசர் கூட சில பிரச்சனைகளை பண்ணினார். அவருக்கு இந்த நாட்டின் மேலே பயம். எங்கே இந்த நாட்டில் இருந்து படையெடுத்து வந்து நம்ம நாட்டை கைப்பற்றிடுவாங்களோன்னு. அதனால் பயந்துக்கிட்டு அவர் கோட்டை சுவர்களை எழுப்ப ஆரம்பித்தார். அப்படி அவர் கோட்டை சுவர்களை எழுப்புறனால 5 கிராமங்களுக்கு தண்ணீர் வரத்து குறைஞ்சு போயிடும். அந்த கோட்டை தடுத்துருச்சுன்னா தண்ணீர் தேக்கம் அங்கே நிலைக்காது. அதனால் மக்களுக்கு தண்ணீர் வரத்து குறைஞ்சிரும். இதை தெரிஞ்சுக்கிட்ட மாயன் அரசர்கிட்ட பேசுகிறான். நம்ம நாட்டின் மேலே இருக்கிற பயத்தின் காரணமாக தான் அந்த பக்கத்து நாட்டு அரசர் இந்த மாதிரி கோட்டையை கட்டுறாரு. இதனால் நம்ம நாட்டு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு அரசர் கேட்குறாரு. அதுக்கு மாயன் சொல்கிறான், அவருக்கு பேசாமல் ஒரு பரிசு பொருளை அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு ஒரு பெட்டியில் ஒரு பரிசை வச்சு கொண்டு போய் அந்த அரசர்கிட்ட கொடுக்குறான். அதை நீக்கி பார்க்குறாரு. அதில் இந்த நாட்டோட வரைபடமும் ஒரு மண்பாண்டமும் இருக்குது. இந்த மண்பாண்டம் என்னது அப்படின்னு கேட்க, நம்ம 2 நாட்டு மண்ணாலும் செய்யப்பட்ட மண்பாண்டம். இதை உடையாமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அப்படின்னு சொல்கிறான். அதாவது 2 நாட்டு ஒற்றுமையையும் உடையாமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் தான் அது. அந்த வரைபடத்தை பார்க்குறாரு பக்கத்து நாட்டு அரசர். அந்த வரைபடத்தில் இவங்க கோட்டை கட்டுற இடம் தெளிவாக தெரியுது. அந்த இடத்துல கோட்டை கட்டுனா நீர்வரத்து 5 கிராமங்களுக்கு தடை செய்யப்படும் அப்படின்னு அது தெரிஞ்சுக்கிறாரு. அதை நீங்கள் செய்யலை அப்படின்னா எங்கள் நாட்டில் 5 கிராமங்கள் பயன்பெறும் அப்படின்னு பணிவாக சொல்கிறான். இந்த பானையை உங்களுக்கு நான் பரிசாக கொடுக்குறேன். இந்த பானை உடையாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. 2 நாடுகளும் எப்போதுமே நட்புறவோடு இருக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க பக்கத்து நாட்டு அரசரும் தன்னோட முடிவை மாற்றிக்கிறாரு. அந்த பரிசை பத்திரமா தன்னோட நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அன்றிலிருந்து பக்கத்து நாடு இவர்களுக்கு நட்பு நாடாக மாறிடுது. எப்படி ஒரு பிரச்சனையை எளிதாக தீர்க்கலாம் அப்படிங்கிறதுல கெட்டிக்காரனாக இருக்கிறான் மாயன். இப்படி இருக்கிற நேரத்தில் தான் அரசவைக்கு வர வழக்குகளை தீர்க்கிறதும் இவன் வேலையாக போயிருச்சு. அன்னைக்கு ஒரு வழக்கு வந்துச்சு. ஒரு முத்து மாலை திருடு போயிருச்சு அப்படின்னு. அந்த வீட்டில் வேலைக்காரி, கணவன், மனைவி, மாமியார், மருமகள் இப்படி தான் இருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கிற குடும்பத்திலிருந்து ஒரு முக்கியமான விலை மதிப்பு மிக்க முத்து மாலை திருடு போயிருச்சு. அதனால் இதை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட வந்து நிற்க, இவரோ யாரை சந்தேகப்படுறதுனே தெரியல. எல்லோருமே குடும்ப உறுப்பினர்கள். இவங்க கிட்ட எப்படி கண்டுபிடிக்கிறது, யாரையும் மனசு கஷ்டப்படுத்தாமன்னு யோசிக்கிறாரு மாயன். அப்போ அவருக்கு ஒரு யோசனை தோணுது. ஒரு ரசாயனத்தை எடுத்துகிட்டு வராரு.
அந்த குடும்பத்தில் இருக்கிற அன்று அந்த மாலை காணாமல் போன அன்னைக்கு யார் யார் இருந்தாங்களோ அவங்க எல்லோர் கையிலையுமே அந்த ரசாயனத்தை தடவுறாரு. இன்று இரவுக்குள்ள யார் முத்து மாலையை எடுத்தாங்களோ அவங்களோட கை சிவப்பு நிறமாக மாறிடும். அதை வைத்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா திருடனவங்களோட கைக்கு ஒரு விதமான சூடு இருக்கும். அந்த சூடு கையை சிவப்பு நிறமாக மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி எல்லோர் கையிலும் அந்த ரசாயனம் தடவப்பட்டு ஒரே வீட்டில் இன்று இரவு தங்கணும்னு சொல்லி அனுப்பி வைக்கப்படுறாங்க. அப்படி இரவு முழுக்க கழிஞ்சிருது. மறுநாள் காலையில் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோர் கையிலுமே சிவப்பு நிறம் இருக்குது. ஒருத்தர் கையை தவிர அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மருமகள் கை மட்டும் சிவப்பு நிறமாக இல்லை, வெள்ளை நிறமாக இருக்குது. இந்த வீட்டில் திருட்டு நடந்தது மருமகளால் தான். மருமகள் தான் அவளோட சகோதரிக்கு திருமணத்திற்கு தேவைன்னு அந்த முத்து மாலையை திருடி கொடுத்துருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. எல்லோருக்குமே ஆச்சரியம். கை சிவப்பு நிறமானதான திருடன், ஆனால் அவளோட கையும் வெள்ளை நிறமாக இருக்கே அப்படின்னு கேட்கும்போது தான் உண்மையை உணர்த்துறாரு. திருடனவங்க கைக்கு எந்த ஒரு சூடு உணர்ச்சியுமெல்லாம் இருக்காது. அது நான் கட்டிவிட்ட கதை. நான் தடவி விட்ட ரசாயனம் எல்லோர் கையையுமே சிவப்பாக தான் மாற்றும். ஆனால் திருடனவனுக்கு பயம் வரும் இல்லையா? சிவப்பு நிறமாக மாறினா உடனே கழுவிடுவான். அப்போது கழுவிய கை தான் திருடனவன் கை அப்படிங்கிறது என்னுடைய யோகமாக இருந்துச்சு. நான் நினச்ச மாதிரியே மருமகள் நடு ராத்திரியில் எழுந்து கை சிவப்பாயிருச்சான்னு பார்த்துருக்கா. சிவப்பு நிறமானதையும் வேகமாக போய் கிணற்றடியில் கை கழுவியிருக்கா. இதை எல்லாமே நான் மறைஞ்சிருந்து கவனிச்சுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல எல்லோருக்குமே ஆச்சரியம். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. தலை குனிஞ்சு நின்னா மருமக. கடைசியாக முத்து மாலை அவளோட பெற்றோர்கள் வீட்டிலிருந்து வாங்கிட்டு வரப்பட்டு அவங்க குடும்பத்துக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. இப்படி மாயன் பல நல்ல காரியங்களையும் நல்ல விஷயங்களையும் பண்ணிட்டு இருந்தாரு, அரசியல் ரீதியாகவும் மக்களுக்காகவும். இப்படிப்பட்ட இந்த மாயன் ஆரம்ப காலத்தில் நண்பனால் ஏமாற்றப்பட்டிருந்தாலும் காலமும் நேரமும் அவருடைய நேர்மைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருச்சு. அவர் மேலும் மேலும் பல வழக்குகளை விசாரிச்சாரு, கண்டுபிடிச்சாரு, நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்டாரு. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம். நன்றி.